அடியை வாங்குறவங்க ஐயோ அம்மான் தான் கத்துவாங்க. இங்கே ஒருவர் அடி வாங்குறாரு, ராமா ராமா என்று கத்துகிறார். ராமன் நவமியை முன்னிட்டு இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடந்திருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது ராமர் பக்தர்களிடையே. 60 ஆண்டுகளுக்கு மேலாக பஜனை மடமாக இருந்த இடத்தில் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து பணம் திரட்டி பெரிய கட்டிடம் கட்டினர். அந்த கட்டிடத்தில் பஜனையும் நடைபெற்றது, திருமணமும் நடைபெற்றது. சிறிய காலம் கழித்து அதை பஜனை மடமாக மாறியது. ஒரு தரப்பினர் வாடகை விட்டால் பணம் வரும், பஜனை மடம் வேண்டாம் என்று அப்புறப்படுத்துங்கள் என்று ஒரு தரப்பினர் அடம் பிடித்து கேட்டை உடைத்து உள்ளே இருந்த அத்தி மரத்தால் செய்யப்பட்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மனை தூக்கி வெளியே வீசுவதற்காக கேட்டை உடைத்து கொண்டிருக்கிறார். பக்தர் ஒருவர் ஸ்ரீ நரசிம்மனை சேர்த்து அணைத்து ராமா காப்பாற்று காப்பாற்று என்று கதறி அழும் காட்சிகள். பல முறை போன் செய்தும் எந்த இந்து இயக்கங்களும் வரவில்லை. வேதனையில் ராமபக்தன். சாமி மேலே கங்காதரன் ராஜா இரு ராமபக்தர்களை அடித்து உதைத்து நரசிம்மனை தூக்கி வெளியே வீசப்பட்டதாக தெரிகிறது. கார்புரம் ஒழுத்து எடுக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? கோர்ட்டில் எது வந்தாலும் பேசி இல்லை தீக்கணும். எது வந்தாலும் பேசி இல்லை தீக்கணும். கோவிந்தா 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 ஒருத்தனே விடாதடா நரசிம்மா.